தண்டவாளம் நோக்கி நடந்த அவளது பாதங்கள் பதைப்பதைக்க எதிரில் கேட்ட ஒரு தமிழ் குரல் அவளை அங்கேயே தடுக்க, தொடர்வண்டி பெட்டிகளின் நடுவினிலே அரைகுறையாய் அவன் முகம் தெரிந்தாலும் அப்படித்தான் நடந்தது அந்த முதல் சந்திப்பு. தோழியின் மனவிழாவில் தொலைவில் அவளை கண்டபோது கண்களும் கரங்களும் கதை பேசிக் கொள்ள காற்றிலேயே பரிமாற்றப்பட்டன பெயர்களும் அலைபேசி எண்களும். திருமணமே விரும்பாத அந்த இருமணமும் இணைந்திட தோழியின் திருமண விழா ஒரு துவக்கமாய் அமைந்தது. கணபதியிட்ட கட்டளையினால் தவிர்க்க முடியாமல் இசை கச்சேரி சென்ற அவன் தவித்து போனான் நாளது முடிவில். மனைவியின் மறதியினை கலைப்பின்றி கையாளும் கணபதியை வியப்புடன் பார்த்திருந்த போது அழைப்பொன்று வந்தது அவளிடமிருந்து. கொஞ்ச நேரமே பேசினாலும் கொஞ்சல் மொழிகள் கொஞ்சமாய் துளிர்விட்டன ஆதி தாரா இடையினில். அடுத்த நாள் அலுவலகம் சென்று அவளை அழைத்துக் கொண்டு வெளியே சென்ற போது முன்னாள் காதலன் பின்னால் தொடர, பணத்தை பார்த்தவன் விரும்பி வந்ததையும் குணத்தை புரிந்து இவள் பிரிந்து வந்ததையும் சிறுகதையாய் சொல்லி முடித்தாள். கட்டடக்கலை மீது அவள் கொண்ட காதல் வேலை பொருட்டாக அவளை வெளியூர் அழைக்க, அதே ரயிலேறி இவனும் இடம் பிடிக்க, கட்டடங்களோடு சேர்த்து காதலனையும் ரசித்திருந்தாள் அங்கு. தாய் தந்தைக்கு விவாகரத்தானதையும் திருமணம் மீது நம்பிக்கையற்று போனதையும் மனம் விட்டு பகிர்ந்திட தவறவிட்டு போனார்கள் தொடர்வண்டியினை. அன்றிரவு அங்குதான் என்று ஆன பின்னர் கிடைத்த ஒரே அறையில் அவனும் அவளும் மட்டும். இடையில் கொஞ்சம் விசையுடன் இன்பம் நிறைந்தது அன்றிரவு. இன்னும் நீண்டிருக்க கூடாதோ என்ற எண்ணம் இருவருக்கும் இருந்தாலும் ஒரு முத்தத்துடன் முடிவுக்கு வந்தது அந்த ஒரு அழகிய பயணம். பேருந்திருக்கைகளும் தொடர்வண்டி பெட்டிகளும் அவர்களது வருகைக்காக தினம் தினம் தவம் இருக்க, அவளது அறையினிலே ஆடையுடன் சேர்த்து நாணமும் விலக சின்னஞ்சிறு ரகசியம் பேசிக் கொண்டனர். பின் அழைத்து வந்தான் அவளது அறைக்கே. கணபதியின் கேள்விகளுக்கு பதிலின்றி திணறிய போது மனதை மயக்கும் குரலில் மலர்கள் கேட்டேன் என பாடுகையில், மனம்தான் மறுத்திட இயலுமோ? கட்டிலில் கட்டி அணைத்து எழுந்திடும் காலை வேலைகள் என காலங்கள் ஓடிட, அவள் கண்ணம் கடித்த காட்சியை அண்ணன் மகள் பார்த்திட ஏதேதோ சொல்லி சமாளித்தான் அண்ணனிடம். எனினும் எளிதாக மாட்டிக்கொண்டான் அண்ணியிடம். சில நாட்கள் அவன் காணவில்லை என்பதையே தாளமுடையாமல் அழுதிருந்த அவளிடம் அடுத்தடுத்து அடுக்கி வைத்தான் பொய்களை. சம்மதமே கேட்காமல் சம்பந்தம் பேச வந்திருந்த தாராவின் தாயார் குறித்து அண்ணன் சொல்ல, காவல்துறை துவங்கி சிறைச்சாலை வரை தாயாரின் வேலைகள் அனைத்தும் தாராவிற்கும் தெரிய வந்தது. அவன் படைத்திட்ட விளையாட்டை உலகிற்கு கொடுத்திடும் நேரம் வந்த போது அமெரிக்கா அவனை அழைத்திட, படிப்பிற்காக பாரிஸ் அவளை அழைத்திட, அப்பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியா இருமணங்களும் மாற்றி மாற்றி சண்டையிட்டுக் கொண்டன காரணமே இன்றி. இல்லத்தில் பவானி இல்லை என தேடி சென்ற போதும் சந்தை தெருவெல்லாம் சண்டை கோலம்தான். கணபதி போல் யாராலும் மனைவியை பார்த்துக் கொள்ள முடியாது என்ற அவனது இதழ்கள் இன்று என்னால் முடியும் என்று உரைத்தன. தன்னை தானே ஏமாற்றிக் கொள்ளும் வேஷங்களை எல்லாம் கலைத்துவிட்டு தன்னை மணந்து கொள்ளும்படி மனதார ஒரு கோரிக்கை விடுத்தான். பின் பவானியை கண்டு இல்லம் சேர்த்து நட்பு சொந்தங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து உள்ளங்கள் அத்துணையும் மகிழ்ந்திட கல்யாணம் செய்து கரம் பிடித்தான் அவனது காதல் கண்மணியை.